அவரோ மிகுந்த வேதனைக்குள்ளாகவே உருக்கமாய் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அவரது வியர்வை பெரும் இரத்த துளிகளைப் போல தரையில் விழுந்தது. லூக்கா 22 இந்திய இறைவார்த்தையோடு டாக் வித் காட் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்க ஷீபா ஜான். நான் இறை ஆசிரியருடன் சந்தோஷமா இருக்கிறேன். நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்று தவக்காலத்தின் 5ஆம் வெள்ளிக்கிழமை. வரப்போகின்ற வேதனையை நினைத்து உருக்கமாக இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த இயேசுவுக்கு வியர்வை துளிகள் இரத்த துளிகளைப் போல தரையில் விழுந்தது என்று நாம் வாசிக்கின்றோம். இறை மகனுக்கே இந்நிலைமை என்றால் நமது நிலைமை சற்று சிந்தித்து பார்ப்போம். நமது வாழ்க்கை பிரச்சனைகளை இயேசுவின் காயங்களின் ஒரு சிறு பகுதியாக நாம் எடுத்துக்கொள்வோம். நமது காயங்களும் ஒரு நாள் காணாமல் போகும். இன்றைய நாளிலே பிறந்த நாள், திருமண நாள், பேர் கொண்ட திருநாள் கொண்டாடுகின்ற அனைத்து மக்களையும் இறைவன் பாதத்திலே சமர்ப்பிப்போம். அவர்களுக்காக ஜெபிப்போம். அவர்களுடைய சிந்தனை, சொல், செயல்கள் அனைத்தும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இன்றைய நாளிலே எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வாதமாக அமையட்டும் என்று நாம் இறைவனை வேண்டுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. திருவிவிலியம் எழுதுதல் நாள் 93. லேவியர் 19ஆம் அதிகாரம் எழுதி முடிச்சாச்சு. தூய்மை, நீதி ஆகியவை பற்றிய சட்டங்கள் என்ற தலைப்பிலே அதிகாரம் முழுவதும் கொடுக்கப்பட்டுள்ளது. சற்றலசுவோம் வாருங்கள். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியது, தூயோராயிருங்கள், ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் தாய் தந்தைக்கு அஞ்சுங்கள், என் ஓய்வு நாளை கடைபிடியுங்கள், நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். சிலைகள் பக்கம் திரும்ப வேண்டாம், உங்களுக்கென தெய்வ படிமங்களை வார்த்து கொள்ள வேண்டாம், நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். ஆண்டவருக்கு நல்லுறவு பலி செலுத்தினால் அதை மனமோந்து செய்யுங்கள். நீங்கள் பலி செலுத்தும் நாளன்றும் மறுநாளும் உண்டு. 3ஆம் நாள் எஞ்சியதை சுட்டெறியுங்கள். 3ஆம் நாளில் எஞ்சியதை உண்டால் அது திகட்டும், விருப்பமாய் இராது. அவ்வாறு உண்போர் தம் பழியை தாமே சுமப்பர், ஏனெனில் அவர்கள் ஆண்டவரின் பார்வையில் தூய்மையானதை இழிவுக்குள்ளாக்கினர். அந்த மனிதர் அவர்கள் இனத்தில் இராதபடி அழிக்கப்படுவர். உங்கள் நாட்டில் நீங்கள் பயிரிட்டதை அறுவடை செய்யும் போது வரப்பு ஓர கதிரை அறுக்க வேண்டாம், சிந்தி கிடக்கும் கதிரையும் பொறுக்க வேண்டாம். திராட்சை தோட்டத்தில் பின்னறுப்பு வேண்டாம், சிந்தி கிடக்கும் பழங்களை பொறுக்க வேண்டாம். அவற்றை எளியோருக்கும் அந்நியருக்கும் விட்டுவிட வேண்டும். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். களவு செய்யாமலும் பொய் சொல்லாமலும் ஒருவரை ஒருவர் வஞ்சியாமலும் என் பெயரால் பொய்யானையிட்டு உங்கள் கடவுளின் பெயருக்கு இழுக்கு ஏற்படுத்தாமலும் இருங்கள். நான் ஆண்டவர். அடுத்திருப்பவரை ஒடுக்கவோ அவருக்குரியதை கொள்ளையிடவோ வேண்டாம். வேலையாளின் கூலி விடியும் வரை உன்னிடத்தில் இருத்தலாகாது. காது கேளாதோரை சபிக்காதே, பார்வையற்றோரை இடரச் செய்யாதே. உன் கடவுளுக்கு அஞ்சு நட, நான் ஆண்டவர். தீர்ப்பிடுகையில் அநீதி இழைக்காதே. சிறியோர் பெரியோர் என முகம் பாராது உனக்கு அடுத்து வாழ்வோர்க்கு நேர்மையுடன் நீதி வழங்கு. உன் இனத்தாருக்குள் புறங்கூறி திரியாதே. உனக்கு அடுத்து வாழ்பவரின் குருதி பழிக்கு காரணமாகாதே. நான் ஆண்டவர். உன் சகோதரரை உன் உள்ளத்தில் பகைக்காதே. உனக்கடுத்தவர் பாவம் செய்யாதபடி அவரை கடிந்துகொள். பழிக்கு பழியென உன் இனத்தார் மேல் காழ்ப்பு கொள்ளாதே. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக. நான் ஆண்டவர். என் கட்டளைகளை கடைபிடி. உன் கால்நடைகளை வேறு வகை விலங்குகளோடு பொலிய விடாதே. உன் வயலில் இருவகை தானியங்களை ஒரே நேரத்தில் விதைக்காதே. இருவகை நூலிலுள்ள உடை அணியாதே. ஒருவனுக்கு மன ஒப்பந்தமான ஆனால் பிணை கொடுத்து விடுவிக்கப்படாத அடிமை பெண்ணோடு வேறொருவன் உடலுறவு கொண்டால் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், கொல்லப்பட வேண்டும். அவள் தன்னுரிமை பெற்றவள் அல்ல. அவன் தன் குற்றப்பழி நீங்கும் பலியாக ஆட்டுக்கிடாய் ஒன்றை ஆண்டவருக்கு சந்திப்பு கூடார வாயிலுக்குள் கொண்டு வர வேண்டும். அதனால் அவன் செய்த குற்றத்திற்காக ஆண்டவர் திருமுன் குரு கரை நீக்கம் செய்வார். அப்போது அவள் செய்த பாவம் மன்னிக்கப்படும். நீங்கள் இந்நாட்டில் எவ்வித கனிமரங்களை நட்டாலும் அவற்றின் கனி துண்டிக்கப்பட வேண்டும். அதாவது 3 ஆண்டு உண்ணப்படாமல் விலக்கப்பட்டிருக்கும். 4ஆம் ஆண்டு அவற்றின் கனி முழுவதும் ஆண்டவருக்கு படைக்கப்பட்டு தூய்மையாகும். 5ஆம் ஆண்டில் அவற்றின் கனியை உண்ணலாம். அது முதல் அவை உங்களுக்கு பலன் அளித்து வரும். நான் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். எந்த இறைச்சியையும் குருதியோடு உண்ண வேண்டாம். குறி பார்க்க வேண்டாம், நாள் பார்க்க வேண்டாம், தலைமுடியை திருத்திக் கொள்ள வேண்டாம், தாடியின் ஓரங்களை சிரைக்க வேண்டாம், செத்தவனுக்காக உடலை கீறிக்கொள்ள வேண்டாம், பச்சை குத்தி கொள்ளவும் வேண்டாம். நானே ஆண்டவர். நாட்டில் விபச்சாரம் வளர்ந்து ஒழுக்கக்கேடு பெருகாதபடி உன் மகளை இழிவுபடுத்தி வேசித்தனம் பண்ண அனுமதியாதே. ஓய்வு நாட்களை கடைபிடித்து என் தூயகத்தை குறித்து அச்சம் கொள்ளுங்கள். நானே ஆண்டவர்.
பில்லி சூனியம் பார்க்க வேண்டாம், குறிகாரரை அணுக வேண்டாம், அவர்களை தேடி அவர்களால் தீட்டாக வேண்டாம். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவன். நரை திரண்டவருக்கு முன் எழுந்து நில், முதிர்ந்தவர் முகத்தை மதித்து நட, உன் கடவுளுக்கு அஞ்சி வாழ். நானே ஆண்டவர். உங்கள் நாட்டில் தங்கியிருக்கும் அந்நியருக்கு தீங்கிழைக்காதே. உங்களிடம் தங்கும் அந்நியர் உங்கள் நாட்டில் பிறந்தவரை போல் இருக்க வேண்டும். உங்கள் மீது நீங்கள் அன்பு கூறுவது போல் அவர் மீதும் அன்பு கூறுங்கள். ஏனெனில் எகிப்தில் நீங்களும் அந்நியர்களாய் இருந்தீர்கள். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். நீட்டல், நிறுத்தல், கொள்ளல் ஆகிய அளவுகளில் நேர்மையை கடைபிடியுங்கள். தராசும் படிக்கல்லும் மரக்காலும் அளவு சரியானபடியும் உங்களிடம் இருக்கட்டும். உங்களை எகிப்து நாட்டினின்று வெளிக்கொணர்ந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நானே. நீங்கள் என் எல்லா நியமங்களையும் கட்டளைகளையும் கடைபிடித்து ஒழுகுங்கள். நானே ஆண்டவர். இவ்வாறு லேவியர் 19ஆம் அதிகாரம் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து என்னென்ன பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இறையோடு உறவாட எங்களோடு இருங்க. மீண்டும் சந்திப்போம். அன்புடன் உங்கள் ஷீபா ஜான்.